பொதுவா குயிலின் குரல் தான் வசீகரமா இருக்கும். காக்கா குரலை யாரும் அவ்வளவா ரசிக்கிறது இல்ல. ஆனா குயில் கள்ளத்தனம் செய்யும். என்னன்னா, குயில்கள் இனப்பெருக்கத்தின் போது கூடு கட்டுறது இல்லைங்க, அது காகத்தின் கூடுகளையே யூஸ் பண்ணுது. காகம் கூடு கட்டும் போது ஆண் குயில் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போதான் அந்த ஆண் குயில் தன்னோட பெண் குயிலோட சேரும். காகம் தன்னோட கூட்டில் முட்டையிட்ட உடனே குயில் அந்த கூட்டுல போய் முட்டையிடும். அதை காக்கா தடுக்க கூடாதுன்னு ஆண் குயில் அந்த காகத்தை வெறுப்பேத்தும். அந்த குயிலை துரத்திக்கிட்டே காக்கா போகும்போது பெண் குயில் அந்த கூட்டுல போய் முட்டையிடும். முட்டையோட எண்ணிக்கை அதிகமானா காக்கா சந்தேகப்படும்ல, அதனால காகத்தின் முட்டைய எண்ணிக்கைக்கு தக்க கீழே தள்ளி குயில் உடைச்சிடும். குயிலோட முட்டையையும் காகம்தான் அடை காக்கும். காக்கா முட்டை வெளியில வர 18 நாட்கள் ஆகும். ஆனா 14 நாட்களில் வெளியில வர குயில் 1 மாசம் வரைக்கும் காகம் மாதிரியே கத்தும். குயிலின் ஒரிஜினல் குரல் வெளியில வரும்பொழுதுதான் காக்கா அதை குயில்னு தெரிஞ்சுக்கிட்டு விரட்டி விடுமா.